அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன? ஊரை விட்டு ஓடி போக சொல்றியா? அது வேடித்தனம். நமக்கு உதவி செய்ய மத்த விஜய் கிட்ட இருந்தே மிருகங்களை கொண்டு வரணும். எப்படி? அவனுக்கு அம்மா நான் உயிர். போதும், மத்தத நான் பாத்துக்கிறேன். இத பாத்தீங்களாடா? இது என்ன புது மாதிரியான மிருகமா இருக்கு? இந்த மாதிரி மிருகத்தை நான் காட்டுல பார்த்ததே கிடையாதுங்க. ஐயோ டே மடியனங்களா, இது மிருகம் இல்லடா, எறும்பு பொறி. இது ஒரு நிலத்துல பதிச்சு வச்சிடணும். தப்பி தவிர மிருகங்கள் இதுல கால் வச்சுட்டா அவ்வளவுதான். நல்லாவே பிடிக்குதுங்க. டே எவனா இத பாருங்க, மிருகங்க எங்க நடமாடுதோ அங்கெல்லாம் இதை பதிச்சு வச்சிருங்க. ஓகே சரி. சார் சார், அம்மாவை பாம்பு கடிச்சிருச்சு. இப்ப கோயில் இருக்க வச்சிருக்கோம். விஜய், என்னடா? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்லையே, நல்லா தானே இருக்கேன். உங்க பாம்பு கடிச்சிருச்சு நம்ம என்ன சொன்னா? எனக்கா பாம்பா? அவன் வேணும்னே சொல்லியிருக்கான் போல இருக்கு. சரி, நீங்க ஜாலியா வீட்டுக்கு போங்க, நான் இப்ப வந்துடுறேன். விஜயவரத்துக்குள்ள சீக்கிரமா கடத்தி கொண்டு போங்க. சீக்கிரமா கொண்டு போங்க. நேரடியா போகாம குறுக்குழியா போங்க. குயிக் கொண்டு போங்க. சுவாமி மகளா வாமா, ஒரு தடவை போனா போகட்டுன்னு விட்ட, இனிமே விடுறது மடத்தனம். இவங்களை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் தள்ளுங்கடா. நன்றி கெட்டவன. கரடி கோவில் பக்கத்துல சிங்கத்தை பார்த்தா நம்ம கந்தசாமி சொன்னா. அப்படியா? வெரி குட். நம்ம ஆளுங்களை அழிச்சுக்கிட்டு நீங்க அங்க வந்துடுங்க. ரைட். வெற்றி வெற்றி, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். ஏமா ஒரு குட் நியூஸ், இன்னைக்கு நாம ஜங்கல் கிங்க பார்க்க போறோம். லயன், சிங்கம், நான் அதை பிடிக்க போறேன். Wow, wonderful. Just a minute, I'll get my camera. Make it snappy, make it snappy. வெற்றி, வெற்றி, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். என்னம்மா, என்ன வெற்றி? சிங்கத்தை பார்க்கணும், அதை படம் எடுக்கணும்னு எவ்வளவு நாளா துடிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க மகன் இன்னைக்கு எனக்கு சிங்கத்தை காட்ட போறார். நானும் போறேன். அதுக்கு முன்னால உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சார். இதுவரைக்கும் விருந்தாளியா தான் வந்து தங்கி இருக்கேன். இனி இந்த வீட்டுக்கு மருமகளாக போறேன். உன் வருங்கால கணவனோட விஷயத்துல நீயும் கொஞ்சம் அக்கறையோட இருந்தா அவனுக்கு நல்லது, உனக்கு நல்லது. என்ன சொல்றீங்க நீங்க? ஒண்ணுமில்ல, அவன் மிருகம் பிடிக்க போகாம கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். வாட்? அவர்கிட்ட எனக்கு பிடிச்சதே அவரோட வீரமும் தைரியமும் தான். அத போய் மாத்த சொல்றீங்களே, என்னத்த நீங்க? அந்த வீரமும் தைரியமும்
பாவமான காரியங்களுக்கு பயன்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அத்தை, நீங்க ரொம்ப சென்டிமெண்டல் டைப். என்ன மாதிரி மாடர்ன் கேர்ள்ஸ்லாம் வாழ்ந்தா விஜய் மாதிரி ஒரு வீரனோட வாழணும் தான் ஆசைப்படுவாங்களே தவிர கோழையோட இல்ல. எதுக்கும் நீங்க சொன்னதை நான் மனசுல வச்சுக்கிறேன். நான் சொல்றத நீ ஒப்புக்காக தான் ஒத்துக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்றதுல இருக்கிற உண்மைய நீயும் ஒரு தாயா தான் புரிஞ்சுக்குவேன். எல்லாம் சரித்த. கல்யாணம் நிச்சயமா அவரை வரைக்கும் பேசாம இருந்துட்டு இப்போ போய் இப்படி கட்டுப்பாடெல்லாம் விதிக்க ஆரம்பிச்சா என் மேல அவருக்கு கசப்பு தான் வரும். இப்ப மனக்கசப்பெல்லாம் வரலாம். ஆனா ஏதாவது விபரீதம் நடந்துடுச்சுன்னா வாழ்க்கையே கசந்துடும். ஞாபகம் வச்சுக்க. நாதஸ்வரம் ஊதும் சிங்கம், தாளமிடும் யானை கூட்டம், வரவேற்கும் புலிகள் நின்று மணமாகும் திருநாளன்று, காதல் நிலவும் கட்டு மரங்களின் மேல் பரங்களிலே எனக்கென பிறந்தவள் உனக்கிது சரிப்படுமா? அநந்தவனத்தில் வந்த குயிலே எந்த மனத்தில் நின்ற மயிலே நான் இருக்கையில் நடுக்கம் என்ற கொள்ளையழகு இங்கு கொட்டி கிடக்க, கொள்ளையழகு இங்கு கொட்டி கிடக்க, பாடி பைங்கிடி அனுபவி ஏண்டி சிவந்தது பூவிழி, பைங்கிடி அனுபவி ஏண்டி சிவந்தது பூவிழி.